அசரத் மோகானி. அசரத் மோகானி என்ற புனைப்பெயரால் அறியப்பட்ட சையத் பசல் உல் ஹசன் ஓர் இந்திய ஆர்வலரும் இந்திய சுதந்திர இயக்கத்தின் சுதந்திர போராட்ட வீரரும் உருது மொழியின் பிரபல கவிஞருமாவார். 1921ஆம் ஆண்டில் இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற குறிப்பிடத்தக்க முழக்கத்தை இவர் உருவாக்கினார். சுவாமி குமாரானந்த் என்பவருடன் சேர்ந்து 1921ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் அகமதாபாத் மாநாட்டில் இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரம் கோரிய முதல் நபராக இவர் கருதப்படுகிறார். இவர் பிரிட்டிசு இந்தியாவில் ஐக்கிய மாகாணங்களின் உன்னாவ் மாவட்டத்தில் உள்ள மோகான் என்ற நகரத்தில் சையத் பசல் உல் ஹசனாக 1875இல் பிறந்தார். அசரத் என்பது இவரது உருது கவிதைகளில் இவர் பயன்படுத்திய புனைப்பெயராகும். அதே நேரத்தில் இவரது கடைசி பெயர் மோகானி இவரது பிறந்த இடமான மோகானை குறிக்கிறது. இவருடைய முன்னோர்கள் ஈரானின் நிசாப்பூரிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் ஆவர். சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவராக அசரத் மோகானி கருதப்பட்டார். கிருஷ்ணன் மீது ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்தும் வசனங்களையும் எழுதினார். மேலும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட அடிக்கடி மதுராவுக்கு சென்றார். இவர் முகம்மது ஆங்கிலேய கீழை கல்லூரியில் படித்தார். பின்னர் அது அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகமாக மாறியது. அங்கு மௌலானா முகம்மது அலி ஜவஹர் மற்றும் மௌலானா சௌபத் அலி ஆகியோர் இவரது சகாக்களில் சிலர் அடங்குவர். கவிதைகளில் இவரது ஆசிரியர்கள் தஸ்லீம் லக்மாவி மற்றும் நசீம் தெகல்வி. இவரை கௌரவிப்பதற்காக அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் இவரது பெயரில் விடுதி ஒன்று உள்ளது. குலாம் அலி மற்றும் கசல் மேதை ஜத்ஜீத் சிங் பாடிய மிகவும் பிரபலமான கசலான சுக்கே சுக்கே ராத்தின் என்பது இவரால் எழுதப்பட்டது. நிகா 1982 என்ற படத்திலும் இவர் இடம்பெற்றார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் புகழ்பெற்ற வாசகமான இன்குலாப் ஜிந்தாபாத் 1921இல் இவரால் உருவாக்கப்பட்டது. மோகானி பல ஆண்டுகளாக இந்திய தேசிய காங்கிரசில் உறுப்பினராக இருந்தார். மேலும் அகில இந்திய முஸ்லிம் லீக்கிலும் சேர்ந்து அதன் தலைவராக 1919இல் பணியாற்றினார். முகமது அலி ஜின்னாவின் தலைமையை மோகானி ஆதரித்தார். ஆனால் 1947இல் இந்திய பிரிவினைக்கு பிறகு இந்தியாவில் இருக்க தேர்வு செய்தார். இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சபையில் உறுப்பினரானார். அரசியலமைப்பில் முஸ்லிம் சிறுபான்மையினர் மீதான பாசாண்டுத்தனத்தை இவர் கண்டார். எனவே இவர் அதில் கையெழுத்திடவில்லை. மீதமுள்ள இந்திய முஸ்லிம்களை வெவ்வேறு தளங்களில் பிரதிநிதித்துவப்படுத்தும் பொருட்டு அசரத் மோகானி பாகிஸ்தானுக்கு குடிபெயர்வதை விட இந்தியாவில் வாழ தேர்வு செய்தார். இவர் ஒருபோதும் அரசாங்க உதவித்தொகைகளை ஏற்கவில்லை அல்லது உத்தியோகபூர்வ இல்லங்களில் தங்கவில்லை. அதற்கு பதிலாக இவர் மசூதிகளில் தங்கி பாராளுமன்றத்திற்கு செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார். இவர் ஒரு முஸ்லிம் மதத்தை பின்பற்றி ஒரு எளிய வாழ்க்கையை நடத்தினார். மௌலானா பலமுறை ஹஜ் சவுதி அரேபியாவின் மக்கா யாத்திரை சென்றுள்ளார். இவர் ரயில் பயணங்களின் போது 3ஆம் வகுப்பிலேயே பயணிப்பார். இதற்கான விளக்கத்தை இவரிடம் கேட்டபோது 4ஆம் வகுப்பு இல்லாததால் இவ்வாறு பயணிக்கிறேன் என்றார். இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டம். வல்லபாய் பட்டேலின் வரவேற்பில் அம்பேத்கர் மற்றும் மோகானி. இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் பிரிட்டிசு இராச்சியத்தின் முடிவு மோகானி பங்கேற்றார். 1903இல் பிரிட்டிசு அதிகாரிகளால் பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அரசியல் கைதிகள் பொதுவான குற்றவாளிகளைப் போலவே நடத்தப்பட்டனர். மேலும் சொந்த கைகளால் உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 1904இல் இவர் இந்திய தேசிய காங்கிரசை கட்சியில் சேர்ந்தார். அகில இந்திய முஸ்லிம் லீக்கின் வருடாந்திர அமர்வுக்கு தலைமை தாங்கிய போது 1921ஆம் ஆண்டில் முழுமையான சுதந்திரம் ஆசாதி காமில் கோரிய இந்திய வரலாற்றில் முதல் நபர் இவர். டிசம்பர் 1929இல் முழுமையான சுதந்திரத்திற்கான இவரது பிரச்சாரம் லாகூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தின் வடிவத்தை ஏற்படுத்தியது. பிரிட்டிசு ஆட்சியில் இருந்து முழுமையான சுதந்திரத்திற்கு பிறகு மௌலானா அசரத் மோகானி சோவியத் ஒன்றியத்தின் அமைப்பை போல ஒரு கூட்டமைப்பை அமைக்க விரும்பினார். பிரிட்டிசு ஆட்சியில் இருந்து விடுபட்ட பின்னர் இந்தியாவில் ஒரு கூட்டமைப்பு அரசியலமைப்பை காண அவர் விரும்பினார். இவரது திட்டத்தில் 6 கூட்டமைப்புகள் இருந்தன. 1 கிழக்கு பாகிஸ்தான், 2 மேற்கு பாகிஸ்தான், 3 மத்திய இந்தியா, 4 தென்கிழக்கு இந்தியா, 5 தென்மேற்கு இந்தியா மற்றும் 6 தக்கான ஐதராபாத். 1925இல் கான்பூரில் நடந்த இந்திய பொதுவுடைமை கட்சியின் நிறுவனர்களில் ஒருவராக இருந்தார். பிரிட்டிசு எதிர்ப்பு கருத்துக்களை ஊக்குவித்ததற்காகவும் குறிப்பாக எகிப்தில் பிரிச்சு கொள்கைகளுக்கு எதிராக இவரது உருது மொவல்லா இதழில் ஒரு கட்டுரையை வெளியிட்டதற்காகவும் இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜோசு மாலிகாபாடி போன்ற சில உருது கவிஞர்கள் மற்றும் பல முஸ்லிம் தலைவர்களைப் போலல்லாமல் சுதந்திரத்திற்கு பிறகு பாகிஸ்தானுக்கு செல்வதை விட இந்தியாவில் வாழ தேர்ந்தெடுத்தார். இவரது முயற்சிகளுக்கு அங்கீகாரமாக இவர் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஆனால் மற்ற உறுப்பினர்களைப் போலல்லாமல் இவர் அதில் கையெழுத்திடவில்லை.
மௌலானா அசரத் மோகானி மே 13 1951 அன்று இந்தியாவின் லக்னோவில் காலமானார். மௌலானா நுசரத் மோகானி என்பவரால் அசரத் மோகானி நினைவு அமைப்பு 1951 நிறுவப்பட்டது. பாகிஸ்தானின் கராச்சி, சிந்து ஆகிய மாகாணங்களில் அசரத் மோகானி நினைவு நூலகம் மற்றும் அறக்கட்டளை போன்றவற்றை இந்த அமைப்பு நிறுவியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இவரது நினைவு நாளில் இந்த அறக்கட்டளை இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள பல அமைப்பு ஆகியவற்றால் ஒரு நினைவு கூட்டம் நடத்தப்படுகிறது. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள கோரங்கி நகரத்தில் உள்ள ஒரு காலனிக்கு அசரத் மோகானி காலனி என பெயரிடப்பட்டது. கராச்சியின் நிதி மையத்தில் ஒரு பிரபலமான சாலைக்கும் இவரது பெயரிடப்பட்டது.